கோவையில் சிக்கியது ரூபாய் 8000 மதிப்புள்ள திமுக டோக்கன்கள். பறக்கும் படை அதிரடி ரெய்ட், வீடியோ எடுத்ததால் போலீஸ் மிரட்டலா? கணினி மையத்தில் ரகசிய விநியோகம், கரூர் கும்பல் கைவரிசையை தடுத்து நிறுத்திய அதிமுகவினர் அதிரடி. கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட ரத்தனபுரி பகுதியில் வாக்காளர்களுக்கு பணத்திற்கு பதிலாக ரூபாய் 8000 மதிப்பிலான டோக்கன்களை விநியோகித்த திமுகவினரை அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். காந்திபுரம் 7வது வீதி பகுதியில் உள்ள ஒரு தனியார் கணினி மையத்தில் வைத்து இந்த டோக்கன் ரகசியமாக விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் எதிர்த்தரப்பினர் அங்கு திரண்டு முற்றுகையிட்டனர். இதனால் அந்த பகுதி பரபரப்பில் ஆழ்ந்தது. கரூர் கும்பல் என அழைக்கப்படும் திமுகவின் ஒரு தரப்பினர் இந்த சட்டவிரோத பண பட்டுவாடாவில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கணினி மையத்திற்குள் புகுந்த அதிமுகவினர் அங்கிருந்தவர்களை தப்ப விடாமல் மடக்கி பிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் அங்கிருந்த வாக்காளர் பட்டியல் மற்றும் கட்டுக்கட்டாக இருந்த 8000 ரூபாய் டோக்கன்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இதனை அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தங்களது செல்போன்களில் வீடியோ மற்றும் புகைப்படங்களாக பதிவு செய்தனர். ஆனால் பணம் பட்டுவாடா ஆதாரங்கள் வெளியே கசிவதை தடுக்கும் நோக்கில் அங்கிருந்த காவல்துறையினர் வீடியோ எடுத்தவர்களை கடுமையாக மிரட்டியதாக குற்றம் சாட்டிய அவர்கள், தேர்தல் விதிமுறைகளை மீறி டோக்கன்கள் முறையில் ஊழல் செய்ய முயன்ற இந்த சம்பவம் கோவை தெற்கு பகுதியில் பெரும் அதிர்வலைவுகளை ஏற்படுத்தியுள்ளது.